ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வரப்போகிற பொங்கலுக்கு இந்த மாதிரி ஒரு சக்கரை பொங்கல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். சிம்பிளான மெத்தடில் சக்கரை பொங்கல் ஈஸியாக வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. இது பொங்கல் பச்சரிசின்னு கிடைக்கும், அதுதான் எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க. நான் வறுக்காமல் தான் சேர்த்திருக்கேன். இது ரெண்டையுமே நல்லா ஒரு 2 டைம் தண்ணி ஊற்றி அலசிட்டு வந்துடுங்க. கழுவுன அரிசி கூடவே 1 கப் அரிசிக்கு 4 பங்கு தண்ணி சேர்த்துக்கணும். அதுதான் கரெக்டாக வேகும். பருப்பு கணக்கு வைக்கக்கூடாது. 1 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி, அந்த மாதிரி ரேஷியோவில் நீங்கள் போட்டுக்கணும். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. அப்போ தான் நல்லா அரிசி மலர்ந்து வெந்து வரும். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அந்த கேப்பில் நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்திக்கோங்க. இது 1/4லேருந்து 1.5 கப் அளவுக்கு கூட வெல்லம் சேர்த்திக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வெல்லம் கரைச்சி எடுத்துக்கணும். பாகு எதுவும் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சிச்சுன்னா போதும். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்திக்கோங்க. இது எல்லாமே சேர்த்திட்டு நம்ம கொதிக்க வச்சு வடிகட்டிக்கலாம். ஏன்னா அதில் நாராக இருக்கும், அதனால் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த வெள்ளத்தில் மண் இருந்துச்சுன்னா எல்லாமே வடிகட்டிடலாம். நார், மண் எல்லாமே வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது தனியாக இருக்கட்டும். இப்போ பாருங்கள், அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம நெய் சேர்த்துனா தான் இந்த மாதிரி நல்லா வெந்து வரும். இதை நல்லா மசிச்சு விட்டுக்கணும். இது சூடாக இருக்கும்போதே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கெட்டியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்திக்கோங்க. அப்போ இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை எடுத்து அடுப்பில் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாகு ஃபுல்லாகவே இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அரிசி பாகு எல்லாத்தையுமே அப்சார்ப் பண்ணி நல்லா ரெண்டும் மிக்ஸ் ஆகி வெந்து வரணும். இந்த ஸ்டேஜில் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. அப்போ கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகமாக தெரியும். அவ்வளோதான், பாருங்கள், ரெண்டுமே நல்லா கலந்து வந்துருச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஒரு தடுக்கா பேனில் 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. இது கூடவே ஒரு 20 கிராம் அளவுக்கு முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையுமே நம்ம வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரி போட்டுக்கோங்க. முந்திரி நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃபஸ்ட்டு முந்திரியை வறுத்துட்டு அதுக்கப்புறம் கிஸ்மிஸ் பழம் சேர்த்தணும். இது ரெண்டுமே நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம பொங்கல் கூட சேர்த்திக்கணும். நல்லா சுட சுட இது பொங்கல் கூட சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செம க்ரீமியான சக்கரை பொங்கல் நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.